வணக்கம். சனி வக்ர பயிற்சி. சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது ஜூலை 26 இல்லைன்னா ஜூலை 27 சனி வக்ரம் அடைகிறார். அதோட டிசம்பர் 10, 11 திரும்பவும் வக்ரம் அடைஞ்ச நிலையிலிருந்து சாதாரண நிலைக்கு மாறிடுவார் அப்படிங்கிறது தான். இந்த சனி வக்ர பயிற்சி யாருக்கெல்லாம் நல்லது பண்ணும், யாரெல்லாம் இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா, ஒரு சில ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. சனி வக்ர பயிற்சி காலங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக எடுக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த சனி வக்ர பயிற்சி அதிக தாக்கத்தை யாருக்கு கொடுக்க போகுது, எந்த மாதிரியான ராசிக்காரங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, மேஷம், கடகம், கொஞ்சம் கன்னி, மகரம், கும்பம், மீனம், இந்த 6 ராசிக்காரர்களுக்கும் தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான். அது என்ன விஷயமா இருக்கும்னா, இப்போ நீங்கள் முடிக்காமல் விட்ட கடமை என்னவா இருக்கும் அப்படின்னு ஒன்று இருக்கும். கம்ப்ளீஷன், எதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணல அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். யாரோடைய நம்பிக்கையை நீங்கள் இழக்க வச்சிங்க, யாருக்கு போய் நீங்கள் நம்பிக்கை கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும். யாரோட உழைப்பையாவது நீங்கள் மதிக்காமல் போயிட்டீங்க அப்படின்னா, அந்த உழைப்பு மதிச்சிங்களா இல்லையா, ஒரு மறுபரிசீலனை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது. இன்னொரு விஷயம் பார்க்கும்போது, இப்போ பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையோ இல்லை பிஸ்னஸ் ரிலேட்டடான ஏதாவது ஒரு விஷயங்களில், இல்லை உங்களோட ரிலேஷன்ஷிப்பு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களில் ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுக்க முறை நீங்கள் கடைபிடிக்காமல் போனீங்களா, இல்லை அங்கே ஏதாவது ஒரு விட்டக்குறை தொட்டக்குறைன்னு ஒரு விஷயத்தை வச்சுருக்கீங்களா, இதெல்லாம் நீங்கள் எப்படி சரி செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது தான் சனி வக்ர பயிற்சி இது போன்ற தாக்கங்களை கொடுத்து சரி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சனி வக்ர பயிற்சி. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி வக்ர பயிற்சி என்ன செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கும்பராசி. கும்பராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன சொல்லி தர வர்றாருன்னா, மகர ராசி போலவே கும்பராசிக்கும் இது கொஞ்சம் முக்கியமான காலகட்டமாகவே இருக்குது. ஏன்னா இது சனியோட வீடும் கூட, ராகுவும் கொஞ்சம் உச்சமாக இருக்கக்கூடிய வீடும் கூட இது. ஸோ கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ எப்படி இருக்கும்னா, லைஃப் ஏதோ கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். என்னதான் நடக்குது, ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே போதே, அதுதான் சனி கிளம்பிருச்சுங்கிறாங்களே இன்னுமா கிளம்பல, அந்த மாதிரி நிறைய கும்பராசிக்காரங்கள் கேள்வி கேட்டே இருக்க மாதிரியே இருக்கும். அதாவது பக்கத்தில் வரைக்கும் போயிட்டாங்க, ஆனால் கரெக்டாக அந்த நேரத்தில் முடியாமல் போயிடுச்சு. ஒருத்தங்களை சந்திக்கலான்னு போனேன், கரெக்டாக லாஸ்ட் மினிட்ல அது சரியாகாமல் போயிடுச்சு. அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு பெரும்பாலானோருக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ சனியோடைய வீடு தான் அது. இப்போ உங்கள் வீட்லேயே இருந்து கொஞ்சம் வித்தியாசமாக என்ன சொல்கிறாரு கும்பராசிக்கு அப்படின்னு பார்க்குறப்போ, கும்பராசிக்காரங்களுக்கு ஏதோ தன்னுடைய கனவையே சனி ஸ்டாப் பண்ண வந்துட்டாரோ அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். உங்கள் கனவையெல்லாம் ஸ்டாப் பண்ண வரல, உங்கள் கனவுகளுக்கு இன்னும் சொல்ல போனால் உயிர் கொடுக்கவே வந்திருக்கிறார் இந்த சனி வக்ர பயிற்சியில். மறுபடியும் ஒரு மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான். சில கரெக்ஷன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது தான். சின்ன சின்ன மைன்யூட்டான ரிப்பேரிங் ஒர்க்ஸ் மாதிரி தான், பேட்ச் ஒர்க் மாதிரி தான் அது. அந்த பேட்ச் ஒர்க் பண்ணிட்டீங்கனாலே திரும்பி வண்டி ஓட ஆரம்பிச்சிடும் கும்பராசிக்காரங்களுக்கு. எதிர்காலத்தை பற்றி ரொம்ப யோசனை பார்த்தாலும் கும்பராசிக்காரங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு அந்த ஹியூமனிட்டி அப்படிங்கிறது, மனிதநேயம் அப்படிங்கிறதும் கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இந்த சமூக நலன் அப்படிங்கிறது, இந்த சமூக நலன் மேலே ஒரு அக்கறை. இப்போ குடும்பத்தில் இப்போ குடும்ப தலைவிகள்லாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கணும், எல்லாமே நானே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கணும், எல்லாமே நானே தான் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்கணும், நான் ஏன் செய்யணும் அப்படின்னா, சம்டைம்ஸ் அதை நீங்கள் தான் செய்யணும். அப்படிங்கிறப்போ உங்களுடைய பிறப்பே அதுதான், மற்றவங்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, வெளியில் போய் சேவை செய்யக்கூடியது. இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு தன் குடும்பத்துக்குள்ளே சேவை செய்யணும், கும்பராசிக்காரங்களுக்கு வெளி உலகத்துக்கும் சேர்த்து சேவை செய்யணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கூட்டத்தில் இருந்தாலும் மனசளவில் ஒரு தனிமையாக ஒருத்தங்க இருப்பாங்கன்னா அது கும்பராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறது. இப்போது இந்த நேரங்களில் எப்படி இருக்கணும், யோசனை ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் எந்தளவுக்கு செயல்பட்டீங்கன்னு ஒன்று இருக்குது, எக்ஸிக்யூஷன் எங்கே பண்ணினீங்கன்னு ஒன்று இருக்குது, அது ரொம்ப குறைபாடாகவே தான் இருக்கும். செயல்பாடுகள் ஒரு குறைபாட்டிலே தான் இருக்கும். இந்த எமோஷன்ஸ் அவ்வளோ சீக்கிரம் கும்பராசியில் இருக்கவங்கனால கரெக்டான முறையில் எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்ல வராது. இப்போ ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கோபம் மூட்டிக்கிட்டு வரும் அவங்களுக்கு. உள்ளுக்குள்ளே அழுக வர்றது கோபம். இந்த மாதிரி கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்கப்போ கூட இருக்கவங்கனால கும்பராசிக்காரங்களோடைய கேரக்டரைசேஷன் புரிஞ்சிக்கவே முடியாது. ஒரு நேரம் பேசுகிறாங்க, ஒரு நாள் நல்லா பேசுகிறாங்க, ஒரு நேரம் சிரிக்கிறாங்க, ஒரு நேரம் முறைக்கிறாங்க. இது எப்படி அப்படின்னா எல்லாமே உள்ளுக்குள்ளே சப்ரஸ் பண்ணி அடக்கி வைக்கிறது. அதனால அப்படி வர்றது. இதெல்லாம் தான் சரி பண்ணுறதுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு சில பாடங்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு எடுப்பார். இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்கும். அந்த உலகத்துக்குள்ளேயே தான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த உலகத்துலேருந்து கொஞ்சம் அவங்க வெளியே ரியல் வேர்ல்டு அப்படிங்கிறத அவங்க பார்க்கணும் அப்படிங்கிறது தான். யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத விட செயல்பாட்டுக்குள்ளே நீங்கள் இறங்கிடணும். உங்களுடைய கனவுகள் எல்லாமே எப்படி இருக்குன்னா,
உங்களுக்கு பயன்படுதா இல்லை மற்றவங்களுக்கும் சேர்த்து பயன்படுதா அப்படிங்கிறத நீங்கள் முதல் பார்க்கணும். அதோட புகழுக்காக பண்ணுறோமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கணும். புகழுக்கு மட்டும்தான் பண்ணுறோமா இல்லை மனிதர்களுடைய நலனுக்காக பண்ணுறோமா, இது 2 விஷயம் கவனம். இங்கே தான் மிஸ்மேட்ச் ஆகும் கும்பராசிக்காரங்களுக்கு. ஒரு ஒரு மாற்றத்தை பற்றி சனி வந்து உங்களுக்கு சொல்லுது. ஒரு மாற்றத்தை பற்றி ஒரு மாற்றம் நடக்குது கும்பராசிக்காரங்களுக்கு. கும்பராசிக்காரங்களுக்கு எல்லாமே சேஞ்ச் ஆகணுங்கிற மாதிரி இருக்கும். இது இவங்க சேஞ்ச் ஆகணும், அவங்க சேஞ்ச் ஆகணும், நீ மாறு, அவங்க மாறு அப்படின்னா நீங்கள் எங்கே மாறுனீங்க அப்படிங்கிறது தான் சனி கேட்கும். இப்போ நீங்கள் மாறினா தானே மற்றவங்க மாறுவாங்க. மாற்றம் உங்ககிட்ட இருந்து தான் தொடங்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சனி பெயர்ச்சியில் முக்கியமான விஷயமா சனி உங்களுக்கு கிளாஸே எடுக்கிறாரு. ரொம்ப நாளாக பிளானே பண்ணிட்டு இருப்பீங்க, எங்கே எக்ஸிக்யூட் பண்ணுனீங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்த வாங்கிடலாம், அந்த இடத்த வித்தரலாம், இல்லை அந்த வேலையை ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்போ பண்ணுவீங்க? பிளானிங்லேயே எவ்வளோ நாளைக்கு இருப்பீங்க? எக்ஸிக்யூஷனுக்குள்ளே போங்க. அதுதான் இந்த சனி வக்ர பயிற்சி உயிர் கொடுக்குது. பழைய பெண்டிங்கான விஷயங்களுக்கெல்லாம் உயிர் கொடுத்து சீக்கிரமாக அதை முடிங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லுது. நல்ல தொழில் ரீதியான growth நோக்கி போகக்கூடிய ஒரு டைம் பீரியட் தான் கும்பராசிக்காரங்களுக்கு. இதை கரெக்டாக அலைன்மெண்ட்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை உங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கீங்க, ஒரு பார்ட்னர்ஸ் இருக்கிறீங்க அப்படின்னா கூட இன்னும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்கள் எடுத்துக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்குள்ளே இப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறது தான். உங்கள் ஒரு யோசனை வந்து இந்த உலகத்தை மாற்றும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்து நம்ம செயல்பட்டாதான் இந்த உலகத்தில் சில விஷயங்களை நம்ம மாற்ற முடியுங்கிறதையும் கும்பராசிக்காரங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த டைம் பீரியட் வந்து லைஃப்பில் யார் உண்மையான ஆட்கள், இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி நிறைய பேர்த்தோட முகத்திரையை கிழிச்சு காட்டக்கூடிய ஒரு தருணத்தையும் சனி வக்ர பயிற்சி வந்து உங்களுக்கு கண்ணுக்கு நேராகவே காட்டும். இப்போ சில பேர்த்துக்குலாம் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் திடீர்னு வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன், அவங்களால ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் வர மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் உங்களுக்கு நடக்கும். தெரிஞ்சவர்கள் கூடக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த சனி வக்ர பயிற்சியில் கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ண பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறப்போ இந்த மற்ற மனுஷங்களையும் கொஞ்சம் சமநிலையில் ட்ரீட் பண்ணி யாரையாவது மன்னிக்காமல் இருந்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க மன்னிச்சிடணும். ஏன்னா தேவையில்லாத ஒரு பயமும் ஒரு இல்யூஷன், ஒரு மாயையிலேருந்து எப்படி நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படிங்கிறதும் இப்போ சனி ஒரு டெஸ்ட் வைப்பார். பாதி மாயையிலே இருப்பாங்க. இந்த மாயையிலேருந்து நீங்கள் வெளியே வரணும். இந்த குடிதண்ணீர் சம்மந்தப்பட்ட சேவைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணுறது அப்படிங்கிறது, யாருக்காவது ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்குறதோ, இல்லை வந்து பேர்ட்ஸுக்கு தண்ணி வைக்கிறதோ, நாய் பூனை இது எதுக்கு வேணாலும் அனிமல்ஸுக்கு தண்ணி வைக்கிறது, இதெல்லாம் என்னென்னா சனியை வந்து ஒரு சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு திறமையை இலவசமாக ஃப்ரீயாக யாருக்காவது நீங்கள் சொல்லித்தரீங்க, கற்றுத்தரீங்க அப்படின்னா கூட அதுவும் இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் ஒரு புண்ணியமாகவே உங்களுக்கு மாறும். நீங்கள் போய் ஒரு மரம் நடலாம், ரத்த தானம் பண்ணலாம். கும்பராசியில் இருக்கிறவங்க இது எல்லாமே சனி வக்ர பயிற்சியில் லைஃப்பை ஸ்மூத்தாக கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்கள் வந்து திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வரர் கோயிலுக்கும் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கும் போயிட்டு வரீங்க அப்படின்னா இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் ஒரு பரிகாரம், அதாவது சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டால் எனக்கு எல்லாமே சரியாயிடுமாங்கிறது இல்லை. அந்த கர்ம பலனை, அதாவது அந்த ஹெவினஸை வந்து கொஞ்சம் குறைப்பார் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பரிகார ஸ்தலங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ கும்பராசிக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு, அதோட வந்து உங்கள் லைஃப்குள்ளே யாரெல்லாம் ட்ராவல் பண்ணினாங்க, இவங்ககிட்டெல்லாம் கொஞ்சம் பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறதுல ஒரு ஃபில்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனும் இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் கொடுப்பார். அதாவது யார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணால், இல்லை யார்ட்டையும் இப்போ ஹெல்ப்பே கேட்காம கூட இருப்பாங்க, அப்படியே தனிமையாக கூட போயிருந்துருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தூசி தட்டி பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் இருக்காங்க, யாரை பிடிச்சா என்ன காரியங்கள் நடக்கும், எதில் நம்ம அப்கிரேடேஷன் ஆகி போகலாம். சில பேர் ஒரு ரெஸ்யூம் கையில் வச்சுட்டே இருப்பீங்க, வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. உங்களோட பழைய நண்பர்களை போய் நாடி கேட்கும் பொழுது அது உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாகவே, இன்னும் சொல்லப்போனால் நிறைய புது புது இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சனி வக்ர பயிற்சி காலம் உங்களுக்கு வழிகாட்டுதலாகவே உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த சனி வக்ர காலத்தில் வந்து லைஃப்பை முன்னேற்றி போகிறத விட எவ்வளோ அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க, அதுக்கான பிளானிங் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த சனி வக்ர பயிற்சி காலம் கும்பராசிக்காரங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கிறது. சனி வக்ரம் அப்படின்னா என்ன? ஏற்கனவே சனி மீன ராசியில் தான் இருக்கிறாரு. அந்த மீன ராசியிலிருந்து முன்னோக்கி, ஏன்னா சனி பொதுவாகவே வந்து மெதுவாக நகரக்கூடியவர் அப்படிங்கிறப்போ இது முன்னோக்கி நகர்ற மாதிரி தெரியாமல் பின்னோக்கி போகிற மாதிரி தெரியும் அப்படிங்கிறது தான் சனி வக்ர பயிற்சி. அந்த பின்னோக்கிங்கிறது சனி எங்கேயும் நகரலை.
சனியோடைய அமைப்பு மற்ற கிரகங்கள் தாண்டி போகும் பொழுது இந்த பூமியோட சுழற்சியோட அமைப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த அமைப்பிலிருந்து பார்க்கும் பொழுது சனி பின்னோக்கி போகிற மாதிரி தெரியும் அப்படிங்கிறது தான் சனி வக்ர பயிற்சி. மீனத்துல ஆல்ரெடி சனி இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிட்டே இருப்பாரு அப்படிங்கிறது தான். அப்போ சனி வக்ர பயிற்சியை பார்த்து நம்ம யாரும் பயந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. சனி என்ன செய்வார்னா, புதுசா செய்யக்கூடிய தவறுகளுக்கு தண்டனை அப்படிங்கிறது கிடையாது. ஏற்கனவே நீங்கள் செய்த பிழைகளுக்கு திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுதான் சனி வக்ர பயிற்சி.